믿음을 가진 사람과 믿음을 안 가진 사람의 차이는 똑같은 걸 똑같은 환경에서 보더라도 전혀 다르게 볼 수가 있는 것입니다. The difference between those who have faith and those who don't have faith, even though they look at the same thing, they can see it very differently. 그래서 이번 시간에 우리가 믿음을 통하여 예수 그리스도의 마음을 우리가 받게 된다면 So through the word, if we receive the heart of Jesus Christ, 예수님이 없는 우리의 눈으로 보는 것하고 예수님으로 눈으로 보는 것 전혀 차이가 있을 것입니다. there will be difference in seeing the things without the eyes of Jesus and seeing things with the eyes of Jesus. 그래서 예수님의 마음을 받는 것이 바로 믿음의 삶이라고 이야기할 수 있겠습니다. And receiving the heart of Jesus, that is the life of faith. எல்லாருக்கும் வணக்கம். விசுவாச வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு மகிமையான நேரத்தை நாம் செலவிட போகிறோம். Hello everyone, this is time to give glory to God through the life of faith. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். By the blood of Jesus we were redeemed. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாழக்கூடிய வருகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது While the living of have the Holy Spirit in us. கர்த்தருக்கு முன்பாக நாம் எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற ஒரு ஆசீர்வாதமான நேரமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். I think this will be a blessed time to discover how amazing we are before God. இந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறானோ அதை பொறுத்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறோம் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். And I would like to say that depending on how we see things, we can see things very differently. உதாரணத்திற்கு மோசே கானான் தேசத்திற்குள்ளாக 12 வேவுக்காரர்களை ஒருமுறை அனுப்புகிறான். So there was a time Moses sent 12 spies to the land of Canaan. இந்த 12 வேவுக்காரர்கள் ஒரே நேரம் ஒரே இடம் ஒரே 40 நாட்களாக அவர்கள் தங்கி கானான் தேசத்தை குறித்து மோசேயிடத்தில் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். So the spies, they went to the same place, they spent 40 days together, and they brought back the report to the people of Israel. யோசுவா காலேப் சொன்னவைகளும் மீதமா இருக்கக்கூடிய 10 வேவுக்காரர்கள் சொன்னதும் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. But the story of Caleb and Joshua and the stories of the 10 spies, they were very different. யோசேப்பும் காலேபும் தேவனுடைய வார்த்தை இந்த கானானை பார்க்கும்போது நிச்சயமாகவே இது பாலும் தேன் ஓடுகிற தேசம் என்று சொன்னார்கள். When Joshua and Caleb saw the land of Canaan, they said, indeed, this is the land flowing with milk and honey according to the word of God. ஆனால் எதிர்மறையாக மீதி இருக்கக்கூடிய 10 வேவுக்காரர்கள் இந்த நிலம் ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லுகிறார்கள். On the other hand, 10 spies said that this land is a land that devours its inhabitants. அவங்க என்ன தவறு சொன்னாங்கன்னா, இந்த நிலத்தில் நம்முடைய கடி உடைப்பை எதையும் நீங்க செலுத்தாலும் நாம் இதிலிருந்து எந்த ஒரு பழங்களையோ இல்லை அறுவடையோ செய்ய முடியாது என்று சொன்னார்கள். They gave a bad report saying that this is a land, even though you put your effort and sweat and labor, it cannot bring forth the produce and it's very barren. ஆனால் யோசுவா காலேபும் நாம் செல்லலாம், தேவன் அவர்கள் நமக்கு கொடுத்தார், அவர்கள் நம்முடைய உணவு என்று சொன்னார்கள். And Joshua and Caleb said that let us go, they are our prey. ஆனால் மற்ற 10 வேவுக்காரர்களும் இல்லை, அவர்கள் மிகவும் பெரியவர்கள், வலிமை உள்ளவர்கள், அவர்கள் சண்டை போடுவதிலும் மிகவும் வல்லவர்கள் என்று சொன்னார்கள். And they said that no, these children of Anak, they are strong, tall, and they are really strong. நாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். And compared to them, we are like grasshoppers. நம்மால் ஒருபோதும் கானான் தேசத்திற்குள் செல்ல முடியாது. We can never enter into the land of Canaan. அன்பானவர்களே, ஒரே நிலம் ஒரே இடத்தில் ஒரே நிலத்தை பார்க்கிறார்கள். They spy the land from the same place and same land. ஆனால் எப்படி இது வித்தியாசமாக இருக்கிறது? Well, how come they were so different? 10 வேவுக்காரர்கள் மாத்திரமா இப்படி இருந்தார்களா? Is only for 12 spies? இல்லை. No. இன்றைய காலத்திலும் அதே போலதான். The same thing applies in this age. விசுவாசம் உள்ளவர்களுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களும் ஒரே விதமான காரியங்களை பார்த்தாலும் வித்தியாசமான ஒரு உலகம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். வித்தியாசமாக அதை பார்ப்பார்கள். The difference between those who have faith and those who don't have faith, even though they look at the same thing, they can see it very differently. விசுவாசத்தின் மூலமாக இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் பெற்றுக்கொள்ள முடிந்தால்,
So through the word, if we receive the heart of Jesus Christ, இயேசு இல்லாமல் நாம் பார்க்கக்கூடியதும் இயேசுவோடு நமக்குள்ள இருந்து நாம் பார்க்கக்கூடியது முற்றிலும் வித்தியாசமானவைகள். there will be difference in seeing the things without the eyes of Jesus and seeing things with the eyes of Jesus. இயேசுனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்வதே விசுவாசத்தின் வாழ்க்கை என்று சொல்ல முடியும். And receiving the heart of Jesus, that is to say, that is the heart, life of ஆனால் faith. எதிர்மறையாக இயேசு இல்லாமல் நம்முடைய சொந்த பார்வையில் பார்க்கும்போது இது மாம்சத்தின் வாழ்க்கை என்று சொல்லலாம். But if we see things without the heart of Jesus, and that is a life of flesh. இந்த முக்கியமான விஷயங்களை அநேக ஓமைகளோடும் அநேக கதாபாத்திரங்களோடும் நான் வேதத்திலிருந்து விளக்கமாக சொல்லுகிறேன். And I would like to explain this through the characters and the stories in the Bible. முதலாவது யாத்திராகமம் 4வது அதிகாரத்தினுடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். First, I would like to read with you the word of in Exodus chapter 4. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். Please open Exodus chapter 4. 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Chapter 4 verse 1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். Then Moses answered and said, but suppose they will not believe me or listen to my voice, suppose they say, the Lord has not appeared to you. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். Verse 2. So the Lord said to him, what is that in your hand? He said, a rod. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். Verse 3. And he said, cast it on the ground. So he cast it on the ground, and it became a serpent, and Moses fled from it. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. Verse 4. Then the Lord said to Moses, reach out your hand and take it by the tail. And he reached out his hand and caught it, and it became a rod in his hand. யாத்திராகமம் 4வது அதிகாரம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளாக வழிநடத்துவதற்காக மோசேயின் மூலமாக வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். In chapter 4, it is a story about God calling Moses to lead the people of Israel out of Egypt. கர்த்தருக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே வரக்கூடிய வல்லமை இருக்கிறது. Now God has power to lead the people of Israel out of Egypt. ஆனால் இந்த ஜனங்களை வெளியே வழிநடத்தக்கூடிய மோசேவுக்கோ அவ்விதமான இருதயம் இல்லை. But the thing is that the leader Moses, he had no ability to do so. இப்பொழுது உலகத்திலே மிக சிறந்த வலிமையான ராணுவ படைகளை கொண்டது எகிப்து இல்லையா? Now, Egypt had the most number of armies and they are a strong country. எகிப்தியர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக On the இருந்தார்கள். contrary, the Israelites were the servants. 430 வருடங்களாக அவர்கள் அடிமை வாழ்க்கையாக And they were வாழ்ந்தார்கள். slaves for 430 years. அவர்களிடம் எந்த ஒரு கருவிகளும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது. They have no soldiers, no weapons to fight. எகிப்தியர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஒரு சிங்கத்தை போல, If we were to compare, the Egypt is like a lion, இஸ்ரவேல் ஒரு சின்ன முயல் குட்டியை போல. and Israel is like a rabbit. அன்பானவர்களை, முயல் எப்படி சிங்கத்தை தோற்கடிக்க முடியும்? How can a rabbit defeat a lion? ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. They can never be possible. இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமாக ஜெயிக்கவே Just முடியாது. like that, the Israelites can never defeat the Egypt. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்தை ஜெயிக்க முடிந்தது? Or how were they able to defeat Egypt? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினதினாலே சாத்தியம். It was possible because God led the people of Israel out of there. தேவன் இந்த காரியங்களை செய்ய விரும்பினார். And God wanted to do this work. மனிதர்கள் மத்தியில் இந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டே செய்யக்கூடியவர்களை கர்த்தர் தேடினார். Among men, he was looking for the one to accept this and do the work. நேரடியாக அது மோசேயாக இருந்தது. And there was Moses. 40 வயதாக பொழுது மோசே மாளிகையில் வாழ்ந்தான். கடைசியாக அவர் ஒரு எபிரேயர் என்பதை கண்டுபிடிக்கிறார். Until age of 40, Moses was a prince of Egypt in the palace, but he realized that he was a Hebrew. 40 வயதாகும் பொழுது தன்னுடைய சொந்த ஜனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்தார். So once, when he turned 40, he wanted to save the people. ஆனால் மோசேயோ 40 வயதாகும் போது அவர் தோல்வியடைந்தார். ஒருவரையும் அவர் காப்பாற்ற முடியவில்லை. But at the age of 40, he failed. He couldn't save a single person. யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் இதை குறித்து விளக்கமாக நாம் பார்க்க முடியும். And it is written well in Exodus chapter 2. தோல்வி அடைந்த காரண நிமித்தமாக அவர் மீதியான் வனாந்திரத்துக்கு சென்று 40 வருடமாக ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை செய்தார்.
So he was in the wilderness for 40 years and he tended the sheep of Israel. இப்பொழுது மோசேவுக்கு 80 வயதானது. And Moses turned 80. தன்னால் எதையுமே செய்ய முடியாது என்று அவர் நினைக்கும் பொழுது When he thought he could do nothing, கர்த்தர் யாத்திராகமம் 3:4 மூலமாக மோசேவுக்கு அவர் காட்சி அளித்தார். and God appeared to Moses in Exodus chapter 3 and chapter 4. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளிநடத்தக்கூடிய காரியத்தை மோசே மூலமாக செய்ய விரும்பினார். God wanted to do the work of leading the people of Israel out of Egypt through Moses. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மோசேனுடைய இருதயத்தில் கர்த்தரை நம்பக்கூடிய விசுவாசம் இல்லாதனால் இது அசாத்தியம் என்று அவர் நினைத்தார். But the problem was that in the heart of Moses, he thought it was impossible. ஆகவே கர்த்தர் மோசேயை அழைத்து, And God called Moses. மோசே உன்னுடைய கையில் இருப்பது என்ன? Hey, Moses, what is that in your hand? ஓ இது ஒரு கோல். This is a rod. இதுவரைக்கும் இந்த கோல் என்னை பாதுகாப்பாக மிருகங்களிலிருந்து என்னை பாதுகாத்தது என்று அவர் சொன்னார். And I relied on this rod and it really kept me safe and kept me safe from the animals. ஆகவே இந்த கோல் எனக்கு ஒரு மிகவும் பயனுள்ளது, எனக்கு And அவசியமானது. this rod is very important and precious to அது me. என்னை பாதுகாத்தது, இது என்னை It protected me. பராமரித்தது. It kept me. ஆனா கர்த்தர் சொன்னார் இல்லை, But God said no. உன்னுடைய கோல் அது ஒரு சர்ப்பம், Your rod is a serpent. அது ஒரு சாத்தான், That is Satan. அது உன்னை காயப்படுத்த முடியும். They can harm you. என்னதாண்டவரே, What? இது என்ன காயப்படுத்துமா? This can harm me? இது சாத்தானா? This is Satan? மோசேவால் இதை நம்பவே முடியவில்லை. And Moses could not believe that. வேதாங்கத்தில் இதை போன்ற சம்பவங்கள் அநேகம். There are many stories like this in the Bible. யோவான் 2:2 பார்க்கும்போது In John chapter 2, இயேசு கிறிஸ்து கானா ஒரு திருமணத்திற்கு செல்லும் பொழுது when Jesus went to the wedding feast of Cana, அந்த திருமண வீட்டில் திராட்சரசத்திற்கு குறைபாடு ஏற்பட்டது. in the wedding feast, they ran out of wine. எஜமானுக்கோ திராட்சரசத்த குறைபாடு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைத்தார், ஆனால் அவரால் முடியவில்லை. And they ran out of wine. The master has no choice to do anything. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, விருந்தாளிகளை நம்ம அழைத்தோமானால் திராட்சரசத்தை குறைப்பட்டிருக்கிறது, இது எப்படி ஒரு மிகப்பெரிய திருமணமாக இருக்க முடியும் என்ற ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளாக அவர் சென்றார். And he was in deeply distress and thinking that, what is happening? We have to cast and we don't have wine. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ But Jesus, வேலையாட்கள் மூலமாக அவர் அங்கே கிரியை செய்கிறார். he worked through the servants in the house. 6 ஜாடிகளில் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். In the pots of stone, fill them with water. கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். They fill them with water. அதற்கு பிறகு திராட்சரசம் கேட்கக்கூடிய பந்து விசாரப்படத்தில் இதை எடுத்து கொடுங்கள் என்றதே இயேசு சொன்னார். And to people and to the master of the feast who are wanting the wine, they said, take it to them. வேலையாட்கள் இப்படி சொல்லிருக்கலாம். And the servants must have said, இயேசுவே, Jesus, இந்த கற்சாடிக்குள்ளாக நாங்கள் தண்ணீரை ஊற்றினோம். we were the ones who filled the. இது தண்ணீர். This is water. ஆனா அவர்கள் தண்ணீரை கேட்கவில்லை. But they are not asking for water. அவர்கள் திராட்சரசத்தை கேட்கிறார்கள். கண்டிப்பாக இயேசுவுக்கு இது தெரியும். Of course, Jesus knows. வேலையாட்கள் இதை தண்ணீர் என்று சொன்னார்கள். The servants said that this is water. ஆனால் இயேசுவோ அதை திராட்சரசம் என்று சொன்னார். Jesus said this is wine. இதுதான் கலிலே கானாவூர் திருமணத்தில் இயேசு செய்த முதல் அற்புதமாகும். This is the first sign of Jesus in Cana of Galilee. இது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது? So what is he telling us? இயேசு திராட்சரசம் என்று சொல்லுகிறார், ஆனால் வேலையாட்களோ இதை தண்ணீர் என்று சொல்லுகிறார்கள். Jesus said this is wine, the servants said this is water. யாருடைய யோசனை சரியானது? So whose thoughts are right? நிச்சயமாக வேலையாட்கள் சொல்வது சரியில்லையா? Of course what the servants say is right. ஆனால் கர்த்தருடைய உலகத்திலோ இது தவறானது. But in the world of God this is wrong. தேவனுடைய உலகத்தில் இயேசு திராட்சரசம் என்று சொல்லுகிறார், இதுதான் சரி. In the world of God, if Jesus said this is wine and that is right. ஆம், இந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. Because the water changed into wine. இந்த திராட்சரசத்தின் மூலமாக பந்து விசாரிப்புக்காரன் மற்றும் எஜமான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமானது. And this one became joy to the guests, the master of the feast and the master of the house. இந்த சம்பவம் தண்ணீர் திராட்சரசமாக மாறிய கானா ஒரு திருமணம் மாத்திரம் இல்லை. This is not just a story of the water changing into wine in the Cana of Galilee. நேரடியாக நம்மை குறித்து இது But பேசுகிறது. this is our story. நாம் பார்க்கும் பொழுது, In our eyes, கர்த்தர் பார்க்கும் பொழுது when God sees, முற்றிலும் வித்தியாசமானவைகள். they are so different. ஆகவே கர்த்தர் மோசேயை பார்த்து இது Moses, சர்ப்பம் God என்று said, சொன்னார். that is a serpent. இது உன்னை காயப்படுத்தக்கூடும். It can harm you. மோசே, இல்லையா ஆண்டவரே,
Moses said, "No, இது God, என்னுடைய கோல், this is a rod. இது என்னை பாதுகாத்தது ஆண்டவரே, It protected me. ஆண்டவரே இது என்னுடைய பொக்கிஷம், It is my protector. இதை நான் வைத்திருக்கிறவருடைய இருதயம் பலப்படுத்துகிறது. If I'm holding this, then I feel secure." இது மோசேயினுடைய யோசனை. But there was a thought of Moses. கர்த்தரோ இல்லை என்று But சொன்னார். God said, "No." இந்த கோலை நீ கீழே போடு என்று கர்த்தர் சொன்னார். And God said, "Cast the rod you are holding in your hand on the ground." ஆகவே மோசேயினுடைய தரையில அதை கீழே போட்டான். And then Moses let go. அது சர்ப்பமாயிற்று. And it became a serpent. மோசே மிகவும் And Moses ஆச்சரியப்பட்டான். was shocked. இந்த சர்ப்பம் மோசேவை And the serpent கடிக்க wanted to முயன்றது. bite Moses. மோசே அதுக்கு பிறகு ஓடினார். And Moses fled from it. ஓடி சென்ற மோசேவை தேவன் அழைத்தார். God called Moses, who மோசே, was Hey Moses, உன் கையை நீ நீட்டி அந்த வாளை பிடி என்றார். take it by the tail. என்ன ஆண்டவரே? What? அப்பொழுது இந்த சர்ப்பம் என்னை கடிக்கும் இல்லையா? This serpent will bite இல்லை, me. நீ அதனுடைய வாளை பிடி. You try to hold the என்னை snake கடிக்க by the மாட்டவரே. tail. The snake will turn and bite you. ஆகவே மோசே இப்பொழுது பயந்து கொண்டிருந்தான். So Moses was in fear. மோசே இந்த பாம்பினுடைய வாளை பிடிக்கிறான். Yeah, Moses held it by ஆனால் the அது tail. மீண்டுமாக And கோலாயிற்று. it became a rod. இது கோல் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை சர்ப்பம் என்று சொன்னார். When Moses thought it was rod, God said that is a serpent. இது சர்ப்பம் என்று சொல்லும்போது தேவன் அதை மீண்டுமாக கோல் என்று சொல்லுகிறார். But when he said this is serpent, God said that is rod. கர்த்தர் ஏன் மோசேக்கு இதை காண்பித்தார்? Why did God show this to Moses? மோசே இது கோல், இதனை பாதுகாத்தது என்று சொல்லும் பொழுது When Moses thought this is a rod and it protects me, தேவன் அதை சர்ப்பம் என்று சொன்னார். God said that is a serpent. தேவன் அதை சாத்தான் என்று God said சொன்னார். that is a Satan. அன்பார்களே, நாம் ஊழியம் செய்யும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யும் பொழுதும் இந்த விதமான அனுபவங்கள் அநேகம். And there are many cases like this when we do our ministry, when we live our spiritual life. சில நேரத்தில் நான் சிறப்பாக செய்தேன் என்று நினைக்கிறேன். Because we think I did well. ஓ, இது உண்மையாக கர்த்தர் மூலமாக நான் செய்தேன். It is done through இது God. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. This is இது awesome. நல்லது. This is so good. இது கர்த்தர் மூலமாக நடந்தது. It is done by God. சில நேரத்தில் நாம் இந்த மாதிரி சந்தோஷமாக When இருக்கலாம். we are in a joy. கர்த்தர் பார்க்கும்போது இல்லை, இது ஒரு சர்ப்ப முடி, இது உன்னை காயப்படுத்தும் என்று சொல்கிறார். God இது உன்னை said, காயப்படுத்தும் no, என்று they can சொல்கிறார். rather harm you. 15 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய பகுதியில் ஒரு பெரிய சபை கட்டிடத்தை நான் கட்டினேன். And 15 years ago, in a small region, I once built a chapel. 5 மாடி கட்டிடத்தை வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சபை We கட்டிடத்தை built a கட்டினோம். 5-story building, which is a chapel. இந்த படத்தை நான் உங்களுக்கு அப்பமா காண்பிக்கிறேன். So I will show you the picture later. எங்களுடைய நகரத்திலேயே மிகப்பெரிய சபை கட்டிடத்தை நான் கட்டினேன். So as you see from the picture, you will know, but there was the biggest chapel in the region. மிகவும் என்னுடைய இருதயத்தை அது திருப்தி செய்ய ஆரம்பித்தது. And I was so satisfied. ஆண்டவரே, ஏன் இந்த நிலத்தை எனக்கு God கொடுத்தார்? has given us the land. ஆண்டவர் நமக்காக இப்ப அநேக காணிக்கைகளை கொடுத்து இந்த விதமாக நாம் கட்ட God முடிந்தது. gave us so many offerings so that we are able to எப்பொழுதெல்லாம் build. நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் When இருக்குதோ we getting in a building கர்த்தர் permission, அற்புதமாக ஒரு உதவினார். God miraculously helped us. அநேக சபை விசுவாசிகள் வந்து இதைக்காக கட்டிட உடைப்பை And செய்யும் many பொழுது workers came and they volunteered for this work. கர்த்தர் மூலமாக செய்த இந்த காரியங்களை நினைத்து பார்க்கும்போது என்னுடைய இருதயத்தை அதிகமாக திருப்தி செய்ய ஆரம்பித்தது. In this work done by God, I had a satisfied heart. வா, நான் சபை கட்டிடத்தை கட்டிட்டேன். Oh, I built this chapel well. இந்த பகுதியில் இந்த நகரத்திலே இதுதான் மிகப்பெரிய சபை கட்டிடம். This is the biggest chapel in this region, in this city. கர்த்தர் எனக்காக கொடுத்தது இது ஒரு அற்புதமான காரியம். This is amazing work given by God. இந்த மாதிரி ஒரு இருதயம் எனக்கு இருந்தது. And I was indulged in that heart. ஒருமுறை எங்களுடைய போதகர் ஜேம்ஸ் ஓஎஸ் பார்க்கனுடைய ஆசிரியர் அவர் இந்த சபை கட்டிடத்திற்கு வந்தார். At that time, Pastor Oksuk Park, who is my teacher, he visited our chapel. சபை கட்டிடத்துடைய திறப்பு விழாவை நாங்கள் அந்த நேரம் செய்தோம். So we had a newly building service. சபை கட்டிடத்தை கட்டும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக சாட்சிகளை தேவன் கொடுத்ததால் போதகருக்கு முன்பாக நான் இதை பற்றி பாராட்டி நான் சிறப்பாக பேச ஆரம்பித்தேன். So I was boasting to pastors, saying all these testimonies of how we built the church, and I was just in a joy and telling him all this. போதகர் திடீர் என்று என்னை பார்த்து சொன்னார். And suddenly, pastor spoke to me. போதகர் லீ, Hey, Pastor Lee, இந்த சபை கட்டிடத்தை சிறப்பாக கட்டினதனால் திருப்தி அடையக்கூடிய இருதயம் உங்களுக்குள்ள வந்ததா? did you not have a satisfied heart because you built the chapel well? ஆம் போதகரே, எனக்குள்ளாக நான் சபை கட்டிடத்தை சிறப்பாக கட்டினேன் என்ற இருதயம்
இருக்கிறது போதகரே? Oh, yes, Pastor, I have a lot of heart thinking that, yes, I have built this chapel well. போதகர் திடீரென்று அவருடைய கண்களை திறந்து, போதகரே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை And ஆகும். he became serious and he said, Pastor Lee, if you go on like this, then you'll be in trouble. நீ இந்த இருதயத்தை வைத்திருந்தால் நீ சபிக்கப்படுவாய், நீ அழிக்கப்படுவாய். If you have the heart, then you'll be ruined and you'll be cursed. நான் ஒருமுறை கூட இவ்விதமாக நினைத்தது கிடையாது. Never once did I think like that. நான் சபை கட்டியதை சிறப்பாக கட்டினேன் என்று I thought நினைத்தேன். I built a chapel well. கர்த்தர் எனக்கு அநேக சாட்சிகளை I கொடுத்தார் என்று thought நான் God gave me நினைத்தேன். so many testimonies. இந்த நகரத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒரு சபை கட்டிடம் இல்லையா? This is the biggest chapel in the city. என்னுடைய இருதயத்தில் இது கர்த்தர் மூலமாக என்றாலும், ஆனால் என்னுடைய இருதயத்தை சரியாக நான் பார்க்க முடிந்தது. I say it was God, but the servant of God looked into my heart. நான் மாத்திரமில்லை, இதே போல அநேக போதகர்கள் இந்த விதமாக சபை கட்டத்தை கட்டி கடைசியாக அவர்கள் தேவனால் தூக்கி எறியப்பட்டார்கள், சபை விட்டு விலகினார்கள். I saw many cases in which people around me, they experienced the works of God, but eventually they left. 15 வருடங்களுக்கு முன்பாக போதகர் என்னை பார்த்து, நீ திருப்தி அடையக்கூடிய இருதயம் என்றால் நிச்சயமாகவே நீ சபிக்கப்படுவாய், நீ அழிக்கப்படுவாய் என்று சொன்னார். And 15 years ago, Pastor telling me that if you have the satisfied heart, then you'll be ruined, and you will, you'll be ruined, and you'll be cursed. கர்த்தர் என்னுடைய ஊழியக்காரர் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு என்று நான் அதை கருதுகிறேன். And I think there was a big revelation shown through the servant of God. அதற்கு பிறகு ஆப்பிரிக்கா ஊழியத்தினுடைய மேற்பார்வையாளர்கள் அடிக்கடி நான் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கிறேன். And even after that, since I'm in charge of the Africa, I've been to Africa often. ஆப்பிரிக்காவில் நான் இருக்கும் பொழுது அநேக அற்புதமான காரியங்கள், அநேக சாட்சிகள் நான் அங்கு இருக்கும் பொழுது When இருந்தது. there are many works of salvation and the testimonies, and when I had அந்த them, நேரம் எனக்கும் தெரியாமல் திருப்தி அடையக்கூடிய இருதயம் எனக்குள்ள அதிகமாக இருந்தது. and there are many times without me knowing, I had a satisfied heart. அந்த நேரம் போதகர் எனக்கு அருகில் இல்லாவிட்டாலும் அவருடைய வார்த்தைகள் எனக்கு அதிகமாய் கேட்க ஆரம்பித்தது. But the pastor was not next to me, but I was able to hear his voice. நீ ஆப்பிரிக்காவினுடைய காரியங்கள் மூலமாக திருப்தி அடைந்திருக்கிறாயா? Have you ever had a satisfied heart because of what happened in நான் Africa? திடீரென்று ஆச்சரியப்பட்டேன். And I'm surprised. போதகர் சத்தத்தின் மூலமாக என்னை நோக்கி அவர் நேரடியாக It's not like சொல்லவில்லை. pastor spoke to me with a voice. என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் எனக்காக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிப்பாடு என்று நான் I கருதினேன். truly feel like that is a revelation shown by God. ஆகவே என்னுடைய இருதயம் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, So I empty all of these hearts. ஆண்டவர் நான் உண்மையாகவே ஒன்றுமில்லாதவன், Lord, truly I am nothing. ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். Truly, Lord, you have done that. நான் உண்மையாக பொல்லாங்கனவன், அழுங்கானவன், அருவருப்பானவன். I'm a wicked, dirty, and a lustful man. நான் சாபத்தை மாற்றமே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு I'm a மனிதன். person who deserved to be cursed. ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த காரியங்களை செய்ய முடிந்தது. But I'm able to do this by the grace of God. அதற்கு பிறகு அடிக்கடி என்னுடைய இருதயங்கள் மேட்டுமையாக கூடிய காரியங்களுக்கு முன்பாக, Ever since then, before my heart that was being exalted, தேவனுடைய ஊழியக்காரர் எனக்கு சொன்ன வார்த்தை, காரிருளில் கப்பலுக்கு தெரிகிற கலங்கரை விளக்கை போல அது இருந்தது. the word of a pastor was like the lighthouse in a dark pitched night. காரிருளில் கப்பலுக்கு தெரிகிற கலங்கரை விளக்கை பின்பற்றி அது நகர்வதை போல, Just like even though it's very dark, but the ship sees the lighthouse and goes forward. போதகர் லீ, நீ எப்பயாவது இந்த விதமான திருப்தி அடையக்கூடிய இருதயம் இருக்கிறதா? Pastor Lee, have you ever had a satisfied heart? இந்த ஒரு வார்த்தை And that one word, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விளக்கு தண்டை போல இருந்தது. it was like a lighthouse in my ministry and in my spiritual life. கர்த்தர் இப்பொழுது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். So God is preparing the leading of the Israelites out of there through Moses. தேவன் மோசேயை அழைத்தார். God called Moses. மோசேவுக்கு வல்லமையும் தகுதியும் இருந்ததால் இல்லை. Not because Moses had ability or he was strong. தன்னுடைய யோசனையை தூக்கி எறிந்து He threw his thoughts away. கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை தேவன் தேடுகிறார். And God was looking for someone to accept the heart of God as his. மோசேக்கு 40 வயதாகும் இல்லை 80 வயதாகும் போது கர்த்தர் அழைத்தார். That's why God called Moses not when he was 40 but when he was 80. மோசேவால் நான் எதையுமே செய்ய முடியவில்லை. And Moses think, oh, I cannot do anything. இப்பொழுது என்னுடைய தலை முடியும் Now வெள்ளையாகி my விட்டது. hair is gray. 40 வருடங்களாக நான் ஆடுகளை மேய்க்கும் பொழுது என்னுடைய எகிப்து ஞானம் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். While tending the sheep for 40 years, I have forgotten every knowledge and wisdom I have learned in Egypt. ஆனால் அந்த நேரம் கர்த்தர் மோசேவுக்குள்ளாக கிரியை செய்வதை நான் And we பார்க்கிறோம். can see that that's when God worked. இது கோல் இல்லை. That is not your rod.
நீ அது உன்னை பாதுகாக்காது. That doesn't help you. அது சர்ப்பம், அது உன்னை காயப்படுத்தும். That is a serpent which harm you. இல்லையா ஆண்டவரே? I said, he said, no, 이거 God. இது எனக்கு உதவி செய்யக்கூடியது, என்னை பாதுகாக்கிறது. This is a protection. This is a rod that I rely on. வேலையாட்கள் இல்லை ஆண்டவரே இது தண்ணீர் என்று சொன்னார்கள். The servant said, no, this is water. நாங்களாம் தண்ணீரை ஊற்றினோம். We were the ones who filled the water. அதே போலதான் நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்கிறது. So there are eyes that we see. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 12 வேவுக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? So 12 spies of Israel, what did they say? அவர்கள் பார்த்ததை சொன்னார்கள். So these spies, they talked about what they saw. இப்பொழுது இந்த கானான் தேசத்திற்குள்ளாக இப்ப ஒரு ஆனாக்கு ஜந்துக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் உயரமாக இருக்கிறார்கள். They are descendants of Anak and Nephi who are very tall. நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது. We cannot defeat them. அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளியை போல. We are like grasshoppers in their eyes. ஆம், இது சரிதான். That's true. உண்மையாகவே சரிதான். That's correct. அவர்கள் பொய் சொல்லவில்லை. It's not like they lied. உண்மையாகவே அவர் சொன்ன வார்த்தைகள் What they சரிதான். said was true. ஆனால் கர்த்தர் பார்க்க பொழுதோ But in the eyes of God, இது தவறானது. that is wrong. இது தண்ணீர். That's water. இது தவறானது. That is wrong. இது கோல். This is rod. இது என்னை பாதுகாத்தது. It protected இது me. தவறானது என்று கர்த்தர் No, சொல்லுகிறார். that is wrong. கர்த்தர் இதை காண்பிக்க விரும்பினார். And this is what God wants to show us. அதற்கு பிறகு மீண்டுமாக தேவன் மோசேயை அழைக்கிறார். And God called Moses. 6வது வசனம். Verse 6. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியெடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. Furthermore, the Lord said to him, now put your hand in your bosom. And he put his hand in his bosom. And when he took it out, behold, his hand was leprous like snow. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியில் போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியெடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று. Verse 7. And he said, put your hand in your bosom again. And he put his hand in his bosom again and drew it out of his bosom. And behold, it was restored like his other flesh. கர்த்தர் இரண்டாவது முறையாக மோசேயை நோக்கி திரும்பவும் சொல்லுகிறார். God said the second time to மோசே, மோசே உன்னுடைய கையை பார். Moses, spread your hand. உன்னுடைய கை எப்படி இருக்கிறது? How is your hand? ஆம் ஆண்டவரே இது சுத்தமானது. Yes, God, this is clean. சுத்தமானதா? Well, it's clean. ஆம் சுத்தமானது ஆண்டவரே. Oh, it's clean. இல்லை உன்னுடைய கை No, அழுக்கானது. your hand is dirty. இல்லை ஆண்டவரே இது சுத்தமானது. No, this is clean. பாருங்கள் ஆண்டவரே இது சுத்தமானது. Look, God, this is clean. உன்னுடைய கையை உன் மடியிலே கொஞ்சம் போடு என்றார். Put your hand in your bosom. மடியிலே போட்டான். And I did. அதை வெளியே எடு என்று சொன்னார். And take it out. ஆம் எடி எடுத்தான். Yes. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. And he was shocked. இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. His hand was like leprous, like snow. ஆண்டவரே ஏன் என்னுடைய கை இப்படி ஆனது? God, what's happening to my hand? என்னுடைய கை குஷ்டம் பிடிக்காதது அழுக்கானது. It's leprous and it's dirty. மோசே Hey, Moses. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக சுத்தமானது என்று But சொன்னாய். didn't you say it was clean? ஆம். Yes. இப்பொழுது What about now? ஆண்டவரே எனக்கு குஷ்டம் பிடித்திருக்கிறது. Now it's leprous. நான் அழுக்கானது. It's dirty. இது அழுக்கானது இல்லை. No, it's not dirty. இது சுத்தமானது. It's clean. இல்லை ஆண்டவரே பாருங்க எனக்கு வெண்குஷ்டம் பிடித்திருக்கிறது. God, look at it. It's leprous. இல்லை இது சுத்தமானது. No, it's clean. மறுபடியும் அவனுடைய மடியிலே போடு Put என்றார். that bag in your அவன் தன் கையை bosom. திரும்ப தன் மடியிலே போட்டு And take it எடுத்து out. பார்த்தான். அது சுத்தமானது. It became clean. ஆண்டவரே சுத்தமாகி விட்டது. Oh, God, it became clean. இதே போலதான் The same thing. மோசே தான் சுத்தமானது என்று நினைக்கும் போது When Moses said that it was clean, கர்த்தர் அழுக்கானது என்று சொன்னார். God said that's dirty. மோசே அழுக்கானது என்று சொல்லும் பொழுது Moses said that is dirty. கர்த்தர் சுத்தமானது என்று சொன்னார். God said it's clean. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? What does this mean? நான் செய்யக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னுடைய கை All the மூலமாக things I do செய்யக்கூடியது. with my hands. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிறைய நற்காரியங்களை And there are செய்திருக்கிறேன். many good things I have ஆனால் done. கர்த்தர் அவைகளை நல்ல காரியங்கள் நன்மை என்று சொல்வதில்லை. But God calls them, they are not good. எந்த விதமான தீவிரத்தோடும் என் நல்ல காரியங்களை நாம் அதிகமாக செய்திருந்தாலும் நம்முடைய வைராக்கியத்தோடு செய்வது கர்த்தர் மூலமாக மனிதர் மூலமாக வருவது எதையுமே தேவன் நன்மையாக கருவதில்லை. Everything we do with our zeal, with our goodness, they can never be good. ஆகவேதான் கர்த்தர் மோசேயை பார்த்து உன்னுடைய கை சுத்தமானதா இல்லை இது அழுக்கானது என்று சொன்னார். So God said to Moses, is your hand clean? No, it's dirty. இப்பொழுது தேவன் இதை காண்பிக்கிறார். And this is what God is showing him. மோசேயினுடைய யோசனையை தேவன் மாற்றினார். So God does the work of changing Moses' thought. ஆண்டவரே இப்பொழுது இந்த கோல் என்னை God, பாதுகாத்தது. this rod protected me. இல்லை இது ஒரு சர்ப்பம். No, it is a serpent that 하나님 harms 내가 you. ஆண்டவரே நான் சிறப்பாக செய்த விஷயங்கள் அநேகம். God, I have done many good things with my hand. இல்லை உன்னுடைய கை மூலமாக செய்த அனைத்துமே அழுக்கானது. Everything you do with your hand is dirty. மூன்றாவது கர்த்தர் காண்பிக்கிறார். And third, he shows something. 9வது வசனம். Verse 9. இவ்விரண்டு அடையாளங்களும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமல் இருப்பார்கள். ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் முண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். It said, you should take water from the river and pour it on the dry land. The water which you take from the river will become blood on the... நைல் நதியில்
This is Nile River. நைல் நதி தான் அந்த சுற்றுப்புறத்தர ஜனங்களுக்கு ஜீவனாக இருந்தது. Nile River is a life to everyone around it. இது ஜீவனுடைய தண்ணீர். It is a life. இதுதான் அவங்களுடைய It is தண்ணீர். a water. இது ஒரு நதி. This is a river. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? What does God say? இது மரணம் என்று சொன்னார். This is death. மரணம் என்று சொன்னார். That இது is death. இரத்தமாகும் That என்று is சொன்னார். blood. ஏன்? What? அன்பாளர்களே, Everyone. மோசே பார்க்கும்போது சரி என்று சொல்வது எது இருக்கிறது? So what Moses can say that he's right? எதுவும் கிடையாது. There's nothing. கர்த்தரே, God. நான் பார்க்கக்கூடியது எல்லாம் தவறானது. Everything I saw was wrong. தேவனே, எனக்குள்ள நன்மையான காரியங்கள் இல்லை. There's nothing good in me. எனக்குள்ளாக வரக்கூடியது எல்லாமே பொய்யானது. Everything out of me is deceit. இந்த விதமாக அறிக்கை செய்ய முடிய மனிதன் The person who can confess like that. கர்த்தர் அந்த மனிதன் மூலமாக கிரியை செய்கிறார். And God works through people like this. அநேக ஜனங்கள் என்னுடைய யோசனை சரியானது என்று நினைக்கிறார்கள். People who think that my thoughts are Bunga- right. என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். People who think that they can do something. எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. They cannot do anything. இயேசு 2000 வருடத்துக்கு முன்பாக மனிதனுடைய சரீரத்தில் இந்த உலகத்துக்கு வரும்போது 2000 years ago, when Jesus came down to the earth in the body of man, அந்த நேரம் இயேசு கிறிஸ்து மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நல்ல மரம் கெட்ட மரத்தை குறித்து சொல்லுகிறார். in Matthew chapter 7, Jesus talks about a good tree and a bad tree. கெட்ட மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்காது என்று தேவன் சொல்லுகிறார். There he says a good tree cannot, or bad tree cannot bear good fruit. அதோடு கூட எதிர்மறையாக நல்ல மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது என்றும் சொல்லுகிறார். Also, he said that a good tree cannot bear bad fruit. இங்கே நல்ல மரம் இயேசுவை குறிக்கிறது. And the good tree represents Jesus. கெட்ட மரம் இன்றைக்கு மனிதர்களை இது குறிக்கிறது. And a bad tree represents us, human beings. அன்பர்களே, மனிதர்களுக்குள்ளாக நன்மை இருக்கவே முடியாது. We human beings, there's nothing that is good. மனிதர்கள் கெட்ட மரமாக இருக்கக்கூடிய காரணத்தின் நிமித்தமாக ஒருபோதும் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. Since we are bad trees, we can never bear something நீங்கள் good. தீவிரமாக செயல்படுவதனால் Not இல்லை, because it's not done because we நீங்கள் are diligent. கடினமாக உழைப்பதனால நன்மையாக இருப்பதனாலும் It's முடியாது. not done even though we may be good or honest. மனிதன் மூலமாக வரக்கூடியது எல்லாமே பொய்யானது, அழுக்கானது. Everything coming out of us, they are all deceitful and dirty. நல்ல மரம் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது, அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். If there's only one good tree, and that is Jesus. ஆகவே தனக்குள் நன்மை இல்லை என்பதை கண்டுபிடித்த மனிதர்கள், So people who discover that there's nothing good in them, தனக்குள்ளாக வரக்கூடிய எல்லாமே பொய்யானது, அழுக்கானது என்பதை தெரிந்து கொண்டவர்கள், people who know that everything out of them are lies, that they're deceitful and wrong, தன்னை சிலுவையில் அறைவார்கள், they will crucify themselves on the 자기를- cross. தன்னை They will மறுதலிப்பார்கள், come to deny themselves. 자기를 தன்னை தூக்கி எறிவார்கள். They will throw themselves away. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். And they will accept the heart of Jesus. 그리고- இந்த இயேசுடைய இருதயத்தின் மூலமாக தேவன் கிரியை செய்வார். And God will work through the heart of Jesus Christ. ஒருவேளை ஒரு விதை நிலத்திற்குள்ளாக விழுந்து அது If one seed falls onto the ground, if it doesn't die, then it stays as the seed. ஒரு நிலத்திற்குள்ளாக ஒரு விதை விதைத்து அது கனி கொடுக்காமல் இருந்தால் அநேக கனிகளை அது It கொடுக்கும் says என்று that, நாம் but if பார்க்கிறோம். it dies, then it bears many fruits. நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் முடிந்தால் So the world that we see ends, தேவன் நம் மூலமாக அற்புதமாக கிரியை செய்ய முடியும். then God can work amazingly through us. ஆகவே மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். And we can see that through Moses, God does the work of leading the Israelites out of Egypt. ஆகவே பஸ்கா பண்டிகையில் ஆட்டுக்குடி ரத்தத்தை இவர்கள் வாசற்படியில் அவர்கள் அதை Then பூசினார்கள். they put the blood of the lamb of Passover on the doorposts and ரத்தத்தை lintel. பூசி அதற்கு பிறகு அதனுடைய இறைச்சியை அவர் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். People went inside, closed the door, and ate meat. அது மாத்திரமில்லாமல் இந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர்கள் புசித்தார்கள். And they come to eat unleavened bread. அந்த நாள் ராத்திரி தேவனுடைய தூதரை அனுப்பி And that day, God sent an angel. ரத்தம் பூசப்பட்டு இந்த அப்பத்தை புசிக்கூடிய வீட்டை ஆண்டவர் And பிழைக்க the செய்தார். houses where they had the blood and they ate bread, they lived. ரத்தம் பூசப்படாத அநேக வீடுகளிலும் அனைத்து ஆண்கள் அனைத்து மிருகங்களுடைய முதல் பிறப்பை தேவன் அடித்தார். In every houses that didn't have the blood or didn't eat the bread, their firstborns, whether they are human beings or the animals, they all died. ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலுடைய வீட்டிலோ ஒருவரும் மரிக்கவில்லை.
In the house of the Israelites that had the blood on the doors and ate the unleavened bread, none of them died. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக சொன்னது போல எகிப்து ஒரு சிங்கத்தை போல, Like I said earlier, the Egypt is like a lion, இஸ்ரவேலோ ஒரு முயலை and போல. Israel is like a rabbit. ஆனால் எப்படி இஸ்ரவேல் எகிப்தை ஜெயிக்க முடியும்? How could Israel defeat Egypt? எப்படி ஒரு முயலால் சிங்கத்தை ஜெயிக்க முடியும்? How can a rabbit defeat a lion? இரண்டு விதமான காரியங்கள் இருந்தது. There are two things. பஸ்கா பண்டிகை என்றப்படுகிற ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை அவர்கள் வாசற்படியில் பூசினார்கள். They did the work of sprinkling the blood of the lamb of Passover on the door. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் இந்த இரண்டு விதமான விஷயங்களை செய்தார்கள். They also kept the feast of unleavened bread. வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த பஸ்கா பண்டிகை ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. The lamb of Passover, it represents Jesus. இந்த ஆட்டுக்குட்டியின் மீது மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் வழிநடத்துகிறது போல, And through the lamb, God led the people out of Egypt. இயேசு கிறிஸ்துடைய இந்த இரத்தம் இந்த பெரிய எகிப்தியர்களுடைய எதிரிகளாக எகிப்தியர்களிலிருந்து சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. And the blood of Jesus leads us out of the authority of Satan, authority of darkness. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களால் எகிப்தரை ஜெயிக்க முடிந்தது? How could the Israelites defeat Egypt? பஸ்கா பண்டிகையின் மூலமாக புளிப்பில்லா அப்பா பண்டிகையின் மூலமாகவும் தான். It was because of the Passover and the feast of unleavened bread. ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தின் மூலமாகவும் புளிப்பில்லாத அப்பா பண்டிகையின் It was மூலமாகவும். the unleavened bread and the blood of the lamb of Passover. வேதாங்க ஆராய்ச்சியாளர்கள் இதை 1490 வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள். And the theologians said that it was BC in 1490. 1500 வருடங்கள் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். And about 1500 years later, Jesus came to the world. பஸ்கா பண்டிகையினுடைய ஆட்டுக்குட்டியாக இருப்பதனால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். And to be the lamb on the Passover, Jesus was crucified on the cross. இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படக்கூடிய அந்த நாள் ராத்திரியில் தன்னுடைய 12 சீஷர்களும் அழைத்து விருந்தை செய்தார். On the last day that he was captured, he had a feast with the disciples. இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் கொடுத்தார். And he gave the wine and bread to the disciples. நேரடியாக நமக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் என்று சொன்னார். It was the blood and the body of Jesus given for our sins. இதை நினைவு கூறுங்கள் என்று தேவன் சொன்னார். He said, commemorate this. பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை இது குறிக்கிறது. It's referring to the Passover and the feast of the unleavened இது bread. மூலமாக எகிப்தை அவர்கள் ஜெயிக்க முடிந்தது போல, And with these they defeated Egypt. பார்வோனை ஜெயித்தது போல, They defeated Pharaoh. இயேசுடைய அப்பத்தின் மூலமாக இயேசுடைய இரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறக்கூடிய காரணம் என்னவென்றால், The reason why we commemorate the communion, celebrating the body and the blood of Jesus, இயேசுடைய சரீரத்தின் மூலமாகவும் இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். through the body and then blood of Jesus, we defeat Satan. நாம் மரணத்தையும் ஜெயிக்கிறோம். We defeat the death. நியாய தீர்ப்பையும் சாபத்தையும் ஜெயிக்கிறோம். Defeat judgment and curse. நாம் வியாதிகளை ஜெயிக்கிறோம். We defeat diseases. கவலைகளும் வேதனைகளையும் நாம் ஜெயிக்கிறோம். We defeated despair and pain. இந்த இயேசு And that Jesus, இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறார். He is inside of us. யாராக இருந்தாலும் சரி இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால், And whosoever accepts Jesus in their hearts, நாம் நம்முடைய அனைத்து பாவங்களையும் நித்தியமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவினது என்பதை விசுவாசிப்பவர்கள் who believe that through Jesus that our sins were washed forever, அவர்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு என்பதை we பார்க்கிறோம். can say that this is amazing gift given by Jesus. இயேசுவும் இந்த அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். And Jesus said, remember this bread and wine. இன்றைய காலத்திலும் நாம் அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் நினைவு கூறுகிறோம். So on this day we commemorate the bread and wine. இயேசுடைய இந்த திராட்சைரசம் இயேசுடைய இரத்தம் நமக்குள்ளாக இருக்கிறது. And the blood of Jesus, the bread and wine, they are inside of us. இயேசுவின் மூலமாக நாம் பாவத்திலும் தண்டனையிலும் நாம் ஜெயிக்கிறோம். பாவத்தையும் மரணத்தையும் தண்டனையும் நாம் ஜெயித்தோம். We have, but through the blood of Jesus, we have defeated the sin and death and curse and everything. ஹalleluya, தேவனுக்கே மகிமை உண்டாதாக. Hallelujah, we praise the Lord. இயேசுவின் மூலமாக நம்மால் ஜெயிக்க முடியாத பாவத்தையும் நாம் ஜெயிக்கிறோம். Through Jesus, we defeated sin, which we can never defeat. குற்ற உணர்ச்சிகளையும் நாம் We ஜெயிக்கிறோம். defeated condemnation. தண்டனையும் நியாய தீர்ப்பையும் ஜெயித்தோம். We defeated judgment. ஆகவே நாம் என்றென்றைக்கும் நித்தியமாய் நீதிமான்களாய் So இருக்கிறோம். we are righteous forever. ஹalleluya. Hallelujah.
ஆகவே இயேசுனுடைய ரத்தம் புளிப்பில்லாத இந்த அப்பா பண்டிகையின் மூலமாக எகிப்திலிருந்து நான் விடுதலை ஆனது போல Just like the Israelites became free from Egypt through the blood of Jesus, which is the Passover and 그 the body of 이스라엘 Jesus. 백성들처럼 இஸ்ரவேல் 우리도 ஜனங்களைப் போல நாமும் இவ்விதமாக Just like விடுதலை the ஆக்கப்பட்டிருக்கிறோம். Israelites, we gained freedom கர்த்தர் இந்த மோசேயின் மூலமாய் through Moses. நீ எதை பார்க்கிறாய்? What do you see? மோசே பார்த்தது ஒரு கோல், What Moses saw was the rod, அது சுத்தமான கை, clean hand, இது ஒரு நதியாக இருந்தது. and the river. ஆனால் கர்த்தர் அது உன்னை காயப்படுத்தக்கூடிய சாத்தானாகும் என்று சொன்னார். God said there could be a Satan that can harm you. நீ இது சுத்தமானது என்று சொன்னார், ஆனால் இது அழுக்காக முடியும் என்று தேவன் சொன்னார். You say it's clean, but it can be dirty. இது ஜீவ நதியாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே இது மரணமாக முடியும் என்று தேவன் சொன்னார். You say it's water, but this can be என்னுடைய death. யோசனையை பின்பற்றி போனால், If I follow my என்னுடைய thoughts, சரியான விஷயங்களை நான் பிடித்துக் கொண்டால், if I hold on to my right 네. நான் சிறப்பாக செய்தேன் என்று நினைத்துக் one கொண்டிருந்தால், thing that I do well, அந்த விதமாக தான் மாறும். then you can be like that. ஆகவே என்னுடைய செயல்முறை என்னை நான் தூக்கி எறிய வேண்டும். So we must throw away our ways. வேதாகமத்தில் இந்த விதமான சம்பவங்கள் அநேகம் வருகிறது. And there are many stories like this in the Bible. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல Like I said earlier in the beginning, இஸ்ரேல் ஜனங்களில் இருக்கக்கூடிய இந்த 12 வேவுக்காரர்கள் கானான் தேசத்தை பார்த்து திரும்பி வரும் பொழுது when the 12 spies who went out to spy out the land of Canaan and came back, யோசாவும் காலேபும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார்கள். and Joshua and Caleb said that this is a land flowing with milk and honey. அவர்கள் நம்முடைய உணவும் என்று சொன்னார்கள். They say these people are our prey. தேவன் நமக்காகவும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் உள்ளே சென்றால் போதும் என்று சொன்னார்கள். We just have to go for the promise given to Abraham. ஆனால் மற்ற 10 வேவுக்காரர்கள் The other 10 spies, இல்லை, நம்மால் இது முடியாது. they say no, we can never go there. 그 அந்த நிலம் மிகவும் சிறப்பான நிலம் இது. இல்லை, This land is infertile and it's a land that devours its 우리 inhabitants. நாம் அவர்களை ஜெயிக்கவே முடியாது. We can never defeat them. அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாம் ஒரு வெட்டுக்கிளியை போல To them, we are like grasshoppers. ஒரே விதமாக பார்க்கிறார்கள். So they see the ஆனால் same ஏன் thing. இப்படி வித்தியாசமாக இருக்கிறார்கள்? Oh, how come they are so different? வேதாகமத்தில் இந்த விதமான சம்பவங்கள் அநேகம் இருக்கிறது. And there are many stories like this in the Bible. தாவீதுடைய காலத்தில் 3 மீட்டர் உயரம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பெலிஸ்திய ராணுவ வீரன் ஒருத்தர் இருந்தான். அவருடைய பேர் During the கோலியாத். time of David, there was a man named Goliath who is 3 meters tall in the Philistine. கோலியாத் காட்சி அளிக்கும் பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் மிகவும் நடுங்கி பயந்தார்கள். When Goliath appeared, and all people of Israel and Saul, they were afraid. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கலாம். Let's find 1 Samuel chapter 17, verse 11. இந்த வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். It says, when Saul and all Israel heard these words of the Philistine, they were dismayed and greatly afraid. கோலியாத் மிகப்பெரிய ஒரு ராட்சசனாக இருந்தார். ஆகவே Goliath was a great man and 그래서 big stature. கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். He says they were greatly afraid. மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். They were dismayed. 24வது வசனத்தை நாம் In பார்க்கலாம். verse 24, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். it says, all the men of Israel, when they saw the man, fled from him and were dreadfully afraid. சவுல் ராஜாவும் தாவீதை பார்த்து இப்படி சொல்லுகிறான். Even King Saul says this to David. 33வது வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். Verse 33, and Saul said to David, you are not able to go against this Philistine to fight with him, for you are a youth and he's a man of a war from his youth. கோலியாத்தை பார்க்கும் பொழுது When they saw Goliath, ஒருவரும் கோலியாத்தை ஜெயிக்கவே முடியவில்லை. there was no warrior in Israel to defeat Goliath. தகப்பனார் மூலமாக தன்னுடைய சகோதரரை பார்க்க வந்த இந்த தாவீது But David, who went to see his brothers by the errands of his father, கோலியாத்தை பார்க்கிறான். he saw Goliath. கோலியாத் தேவனை நோக்கியும் இஸ்ரவேல் ஜனங்களை இச்சையாக பேசுவதை அவன் He saw பார்த்தான். how he was blaming against God and the people of Israel. ஆகவே தாவீதால் இதை பொறுக்க முடியவில்லை. And David could not take it. தாவீது தான் சென்று கோலியாத்தை ஜெயிப்பதாக சொன்னான். So David said he will go and defeat this Goliath. சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை பார்த்து மிகவும் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். And all people of Israel and Saul, they were afraid.
தாவீதோ இந்த விதமாக இல்லை, நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னார். But David said, no, it's not. We can go and defeat him. 36வது வசனத்தில் இந்த விதமாக அவன் அறிக்கையிடுகிறான். In verse 36, he confesses. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுடைய தேவனுடைய சேனைகளை நிதித்தான் என்றான். Your servant has killed both lion and bear, and this uncircumcised Philistine will be like one of them, seeing he has defied the armies of the living 37வது God. வசனம், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பார் என்றார். Moreover, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine. ஆமென். Amen. சவுல் ராஜாவும் அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியத்தை பார்த்து பயந்தார்கள். King Saul and all the men of Israel, they were afraid because of Goliath. ஆனால் தாவீதிற்கோ வேறொரு கண்கள் இருந்தது. But David had a different eye. எந்த விதமான கண்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம்? So from whose eyes do you see? கர்த்தர் எந்த விதமான பார்வையோடும் இருதயத்தோடு From which பார்க்கிறார். part of God do you see? தாவீது பார்ப்பது வித்தியாசமாக இருந்தது. What David saw was different. ஜனங்கள் மிகப்பெரிய உயரத்தோடும் பயங்கரமான கோலியாத்தை மாத்திரம் பார்த்தார்கள். The people only looked at Goliath, who's tall and who seems like he can fight well. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இந்த கானான் தேசத்தையும் அவர்களுடைய The spies பார்வையின் of மூலமாக Israel, பார்த்தார்கள். they saw the land of Canaan with their eyes. மோசே தன்னுடைய பார்வையின் மூலமாக கோலையும் தன்னுடைய பார்வையுடைய கைகளை தன்னுடைய பார்வையும் நதியையும் பார்த்தான். Moses saw his rod in his hand and the river with his eyes. வேலையாட்கள் தண்ணீரை ஊற்றினதை மாத்திரம் தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். The servants only thought about them filling the pot with water. ஆனால் கர்த்தர் எப்படி பார்த்தார்? How does God see? கர்த்தர் எப்படி கூறுகிறார்? And how does God speak? இயேசு என்ன சொல்லுகிறார்? And what does Jesus say? அதை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. They did not know. ஒரே விதமான கோலியாத்தை பார்த்தார்கள், ஆனால் பயந்தார்கள். Looking at the same Goliath, எப்படி அவர்கள் வித்தியாசமாக பார்க்க முடியும்? how can they see so differently? கானான் தேசத்தை பார்க்கும்போது இப்படி வித்தியாசமாக அவர்கள் பேச How can they முடியுமா? see the land of Canaan so differently? ஆகவே யோசுவாவும் காலேபும் ஜனங்களுக்கு முன்பாக சொன்னார்கள், So when Joshua and Caleb spoke in front of people, இந்த ஜனங்கள் கற்களை எடுத்து காலேப் யோசேவை அடித்து கொள்ளை செய்ய முயன்றார்கள். with a stone, the people wanted to kill Joshua and Caleb. ஏன்? Why? அவர்கள் பார்க்கும்போது பொருந்தாத வார்த்தைகளாக இருந்தது. Because in their eyes, it doesn't seem to fit. யோசுவாவும் காலேபும் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். They thought Joshua and Caleb are lying. இது சரிதான், பார்ப்பதற்கு பொய்யை போல இருக்கலாம். Yes, they sound like lying. மாம்ச சிந்தை மரணம் என்று வேதாகம் சொல்லுகிறது. The carnally minded is death. மாம்சம் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக செல்லும் என்று The தேவன் carnal சொல்லுகிறார். mind goes against the spirit. மாம்ச சிந்தனை மூலமாக தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று கர்த்தர் The சொல்லுகிறார். carnal mind cannot please God. அவர்கள் இவ்விதமாக பார்த்தார்கள். This is how they see. ஆகவே இவர்கள் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள், வேறொரு பார்வையின் மூலமாக தான் பார்த்தார்கள். So they saw with the eyes to fear Goliath. வேதாமத்தை நான் பார்த்தோம் என்றால் Also in the Bible, மன்னாவை பற்றி நான் பேச விரும்புகிறேன். I would like to talk about manna. இந்த மன்னா என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த உணவாகும். Manna was a food from heaven given by God when the Israelites were in the land of Canaan. இஸ்ரவேல் ஜனங்களால் வனாந்தரத்தில் விவசாயம் செய்ய முடியுமா? Can the Israelites farm in the land of in the wilderness? பொருட்களை வாங்கக்கூடிய மார்க்கெட் அங்கே இருந்திருக்குமா? Is there a market from which they can buy stuff? ஆம், அவர்கள் பட்டினி கிடந்து சாகணும் இல்லையா? They can only starve to death. கர்த்தர் பனியை கொடுக்கும் பொழுது But when the dew came, மன்னாவும் சேர்ந்து the வந்தது. manna came as well. சூரிய வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது When the sun rose, இந்த பனி மறைந்து போகும்போது when the dews were gone, பனி மறைந்து போன அந்த இடத்தில் ஒரு வெள்ளை நிறமான ஒரு விதை அங்கே பார்த்தார்கள். and where the dew was gone, and they saw this needle-like stuff that is like a seed. ஜனங்கள் அதை பார்த்தார்கள். And people looked at it. முதன் முறையாக அதை It பார்த்தார்கள். was something they saw for the first time. யாத்திராகமத்தில் நாம் அதை பார்க்கலாம். The Exodus 16வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். chapter 16. மன்னாவை குறித்து இங்கே சொல்லுகிறது. It is about manna. மன்னாவை முதலாக அவர்கள் பார்க்கும்போது என்ன சொன்னார்கள்? Let's see what they said when they first saw manna. 16வது அதிகாரம் Chapter 16 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். from verse 13. சாயங்காலத்தில் காளைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. In the morning the dew lay all around விடியற் the காலத்தில் camp. பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்து மிக உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த படிக்கட்டியுடைய And when the தரையின் மேல் layer of கிடந்தது. dew lifted there on the surface of the wilderness was a small round substance as fine as a frost on the ground. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள்.
So when the children of Israel saw it, they said to one another, "What is it?" அப்போது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று சொன்னான். For they did not know what it was, and Moses said to them, "This is the bread which the Lord has given you to eat." இங்க முக்கியமான ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to tell you there's a important meaning here. பெய்திருந்த பனி நீங்கின பின்னு என்று நாம் பார்க்கிறோம். Here it says, "When the layer of dew lifted." எபிரேய பாஷையில் இந்த பனி நீங்கின பின்னு என்று அர்த்தால் என்று என்ன அர்த்தம் என்றால், And when they said the layer of dew lifted in Hebrew, நீங்கின பின் என்றால் உலர்ந்து போனது என்றால் உல்லா என்ற ஒரு அர்த்தம். the dry in a verb it said Allah, and the dew as in noun was said. இந்த எபிரேய பாஷையில் உல்லா என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பாவ நிவாரண பலிகளை செலுத்தும் போது இதையும் உல்லா என்று சொல்வார்கள். So they say also when the Israelites give offering, the burnt offering to God, this is also called Olah. இஸ்ரவேலில் எப்படி பனி நீங்கின பின்பு இந்த மன்னா வந்ததோ, So it says, as when the dew dried and there was manna. யோவான் 6 அதிகாரத்தில் இந்த மன்னா இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். In John chapter 6, Jesus said he is manna, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. the bread from heaven. இது மன்னாவை குறித்து சொல்லுகிறது. So he talks about manna. பனி நீங்கின பின் இந்த மன்னா உருவானது போல So manna was formed after dew dried. வெளிச்சம் வந்தது. The sun rose, சூரிய வெளிச்சத்தின் நிமித்தமாக பனி நீங்கின பின் and because of the sunlight, the dew dried. அந்த இடத்தில் மன்னா உருவாக்கப்பட்டதை And போல there came manna. இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு And வந்து 2000 years ago, Jesus came to 우리의 the 모든 world. எல்லா மனிதனுடைய பாவத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி He மரித்தார். received the sin of all people and died on the 3 cross. நாட்களுக்கு பிறகு அவர் உயிர் தெழுந்து நம்மை நீதிமான்களாக்கினார். He rose again in 3 days and said that we are justified. மீண்டுமாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். And he ascended to heaven. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வர முடிந்தது. And then the Holy Spirit was able to come to us. இந்த மன்னா எப்படி சூரிய வெளிச்சத்திற்கு பனி நீங்கின பின் உருவாகிறதோ, Just as manna was formed when the dews were dried up. இந்த மன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. And manna talks about Jesus Christ. ஜனங்களாகவே இந்த மன்னாவை புசித்தார்கள். So people came to eat manna. இந்த மன்னாவை குறித்து யாத்திராகமம் 16 அதிகாரத்தில் தொடர்ந்து நான் பார்க்க முடியும். So there's a story about manna in Exodus chapter 16. இந்த மன்னா மிகவும் ருசியாக இருந்தது. Manna was very tasty. இவ்விதமாக இந்த அப்பம் அங்கே இருந்த மன்னா இருந்தது. So there was manna. ஆனால் 31வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், In verse 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். And the house of Israel called its name manna. அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனீட்ட பணிகாரத்திற்கு And it was ஒப்பாயிருந்தது. like white coriander seed, and the taste of it was like wafers made with honey. எவ்வளவு ருசியாக இருக்கும். How tasty is that? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருடமாக இதை மாத்திரமே புசித்தார்கள். So even if the Israelites ate this for 40 years, அவர்களுக்கு கொலஸ்ட்ராலோ இல்ல டயபெட்டிஸ் பிரச்சனையோ இல்ல சர்க்கரை வியாதியோ இந்த விதமான பிரச்சனைகள் இருந்து அவர்கள் மரிக்கவில்லை. they don't have the problem of having diabetes or hyperlipidemia or having high cholesterol. இது மிகவும் சிறப்பான ஒரு உணவாக இருந்தது. This manna was இலவசமா good food. இதை அவர்கள் பெற்றுக்கொண்டு சாப்பிட்டார்கள். Without any price, they ate it. வனாந்தரத்தில் அவர்கள் வாழும்போது இதை விட சிறந்த ஒரு உணவு இருக்கவே முடியாது. While living in the wilderness, there's no better food than this. ஆனால் என்னாகும் 21 அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால், But in Numbers chapter 21, இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி இவர்கள் குற்றம் சொல்லும் பொழுது, when the Israelites were complaining against God, மன்னாவை குறித்து பேசும் பொழுது, when they were talking about manna, உபயோகமற்ற மன்னாவை எங்களுக்கு so பிடிக்கவில்லை, we don't like this worthless bread. இந்த மன்னாவை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். They say they don't like this worthless bread. அன்பானவர்களே, இது உபயோகமற்ற ஒரு அப்பமா? Worthless bread? உண்மையாகவே அர்த்தமில்லை என்றால், உபயோகமற்றம் என்றால் தூஷிக்கக்கூடியது என்ற அர்த்தம். No, the worthless means it's spiteful. எப்படி இந்த மன்னா உபயோகமற்ற ஒரு பொருளாகிறது? How did manna became worthless bread? வனாந்தரத்தில் மிகவும் சிறந்த ஒரு உணவாக இருந்தாலும், It was a good food in the wilderness. எந்த விதமான பார்வையோடு பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து Depending on with what eyes they அது saw, உபயோகம் உள்ளதாக ஆக this முடியும், can be worthless bread, ஜீவ அப்பமாக முடியும். or this can be a bread of life. இந்த மன்னா நேரடியாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Manna represents Jesus Christ. இயேசு 2000 வருடத்திற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்து, When Jesus came to the earth 2000 years ago, அவர்தான் சிருஷ்டிகர், he is a creator, உண்மையாகவே ராஜாதி ராஜா, the அவர் king of kings. அவர் தேவன், He is God. அவர் ராஜா, He is king. அவர் எல்லாவற்றுக்குமே எஜமான். He is the Lord of everything. ஆனால் அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? But how did people see him?
இயேசுவை என்ன சொன்னார்கள்? What did they call Jesus? இவருடைய பாவிகளுடைய நண்பர்கள் என்று So சொன்னார்கள். he's a friend of the tax collectors and sinners. இவர் மதுபானத்தை அருந்துவதை விரும்புகிறார் என்று சொன்னார்கள். He said he enjoys drinking. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சுற்றி படித்தவர்கள் இருக்கிறார்களா? Well, around Jesus, is there anyone who is educated? நசரேயனாகிய இயேசு என்று சொன்னார்கள். And they say Jesus of Nazareth. யார் அவர்? Then who is he? ஆசரிப்பு கூடாரம் அதே போலதான். Same thing with the tabernacle. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடத்தை பார்க்க In முடியுது. the Old Testament, ஆசரிப்பு கூடாரத்தில் வெறும் ஒரு கூடாரம் பிள்ளை இல்லாததை போல it தெரியலாம். seems worthless. ஆனால் However, இந்த ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது when you go into the holy place, in the most holy மகா place in பரிசுத்த the ஸ்தலத்தில் tabernacle, தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட விளக்குத்தண்டு இருக்கிறது. there's a lampstand made with gold. இந்த விளக்குத்தண்டு ஒன்று மாத்திரமே 33 கிலோ தாளந்து தங்கத்தினால் So செய்யப்பட்டது. 1 talent of gold is a 34 kilograms. இந்த விளக்குத்தண்டு ஒன்று மாத்திரமே நீங்கள் பார்த்தவென்றால் 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ளது. Then when you convert it to the market value today, even the lampstand itself is about $2 million worth. ஆசரிப்பு காலத்தினுடைய எல்லா தங்க விலையும் அவர்கள் பணப்பீடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 பில்லியன் டாலர் வருகிறது. When they calculate all the value of gold in the place, it is about $60 million. பார்ப்பதற்கு ஒரு கூடாரத்தை போல தெரியலாம். And outside, it looks like a tent. ஆனால் மிகப்பெரிய ஒரு விலை அதுக்குள்ளாக இருக்கிறது. It has a tremendous value. வேதாகமம் இதை பற்றி சொல்லுகிறது. And this is what Bible tells us. ஏசாயா 53 இரண்டாவது வசனத்தை நான் In பார்க்கும் பொழுது Isaiah chapter 53, verse Yes. 2. இயேசுவை பற்றி இவ்விதமாக சொல்லுகிறது. Here, they talk about Jesus like this. ஏசாயா 53 இரண்டாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் In Isaiah chapter 53, verse இளங்கிளையை 2, போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை For விரும்பத்தக்க he shall ரூபம் grow up அவருக்கு before இல்லாதிருந்தது. him as a tender plant and as a root out of dry ground. He has no form or comeliness. When we see him, there's no beauty that we should desire. இவர் தூஷிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். And he is despised ஜனங்கள் நிமித்தமாக அவர் வெறுக்கப்பட்டார். and rejected by men. ஏன்? Why is that? ஜனங்களுக்கு இயேசுவை பார்க்கக்கூடிய கண்கள் இல்லை. They didn't have eyes to see Jesus. தன்னுடைய பார்வையின் மூலமாக With their பார்த்தார்கள். eyes, they saw him. ஆகவே எந்த பார்வையில் பார்க்கிறீர்கள் அதை பொறுத்து So depending on with what eyes you see, இயேசு ஜீவனுடைய எஜமானாக ஜீவனுடைய Yes, தேவனாக the முடியும். Lord of சிலருக்கு life. அவர் உபயோகமற்ற ஒரு தேவனாக to இருக்கிறார். some he is not much of a worth. ஆகவே உங்களுடைய பார்வையின் மூலமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். So I hope that you don't see with your eyes. கத்தர் பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும் என்று நான் You நம்புகிறேன். can see yourself with the eyes of God. இன்றைக்கு விசுவாசத்தினுடைய வாழ்க்கை பற்றி இதுவரைக்கும் நான் பேசுகிறேன். So I finished the word on the life of faith. Yeah. ஆகவே உங்களுடைய பார்வையின் மூலமாக நீங்க பார்க்க வேண்டாம். So now no longer see yourself with your தேவனுடைய eyes. பார்வையின் மூலமாக பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I really hope that you can see yourself through the eyes of the Lord. மிக்க நன்றி. Thank you. மீண்டும் சந்திப்போம். I'll see you next time. நன்றி. Thank you.